ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். லேட்டு லேட்டு லேட் ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட். பட் லேட்ஸ் லைக் மீ ஐ காண்ட் அவாய்டுங்க. இல்லைங்க, கிளைமேட் சேஞ்சா என்னன்னு தெரியல. 4-5 நாளா தொண்டையில கிச்சு கிச்சு, ஒரே இருமல். உள்ள இருந்து ஒலி வந்தாதானங்க வலி கிடைக்கும். ஒலி மீன்ஸ் குரல. ஒலியே ஒலிய வச்சு அடிச்ச மாதிரி ஆனதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பார்த்து இதுக்கு மேலேயும் வீடியோ போடலனா நீங்களும் கடுப்பாயிடுவீங்க. எனக்கும் பூவாக்க வழியிலேது, அதான் பாத்துக்கலான்னு வந்துட்டேன். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோல குரல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா கோச்சிக்காதீங்க. இதோட லேட்டா தான் வரும். சீரியஸ்லி இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. அதையும் ஒன்னா போட்டு வெறியேத்திட்டு இருந்தா எப்படி? அதான் கடைசி 2 எபிசோடையும் ஒரே வீடியோல போட்டுருவோன்னு மெமரிஸ்ட் சீரியஸோட 15, 16 கடைசி 2 எபிசோடையும் இந்த வீடியோல எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிடைச்சிருச்சு. இத்தனை எபிசோடா நம்மள மண்டை காய வச்ச எல்லா கேள்விக்குமான பதிலும் கடைசி 2 எபிசோட்ல கிடைச்சிருச்சு. கில்லர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, கில்லரோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, கில்லர் எப்படி ஹீரோவோட பாஸ்டோட கனெக்ட் ஆகுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் விட்டுருந்தாங்களோ எல்லா இடத்துலயும் பசைய போட்டு தடவி ஒட்டி கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டானுங்க. ட்விஸ்ட்டுகளும் வேற ரகங்க. கில்லர் யாருன்னு பார்க்கணுமே, அதான் அல்டிமேட்டே. ஸோ தப்பு பண்ணது ஒரு ஆளா இருந்தாலும் தப்பு பண்ண வச்சது யாரு, தப்பு பண்ண வச்சவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன, இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோமா? ஸோ 2-in-1 வீடியோக்குள்ள துள்ளி குதிச்சா 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த சீனியரோட பிளாஷ்பேக் ஒன்று. சீனியர் கமிஷனர் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்லலாம் ஹீரோயினோட டிபார்ட்மெண்டான மெட்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹீரோ அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சீனியரோட பொறுப்புல தான் இருக்காரு. ஸோ கமிஷனர் சீனியர் கிட்ட, நான்ப்பா உன் பொறுப்புல ஒரு பையனை விட்டனே, கரெக்டா நடந்துக்கிறானா, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டதும், ஆள் தான் சார் கொஞ்சம் வாலா இருக்கான், மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா நம்ம சப்போர்ட் கொடுத்தா மேலே வந்துருவான் அப்படின்னு சீனியரும் பதில் சொன்னா, நீ சொல்றத பார்த்தா அவன் ஹெல்ப்பை வச்சுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே போகணுன்ற மாதிரி பேசுறியே, இதெல்லாம் ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சா? அவன் சப்போர்ட்டை வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே போக கூடாதுப்பா, டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டை வச்சு தான் அவன் மேலே வரணும். அவனாலேயே நமக்கு எல்லாம் நடந்தா நாளைக்கு மக்கள் நம்மளை காரி துப்ப மாட்டாங்க. அதுக்கு தான் நான் ஒன்று சொல்றேன் கேளு. பேசாம ஹீரோவை வேலையை விட்டு ரிசைன் பண்ண வச்சிரு. அவன் டிபார்ட்மெண்ட்ல இல்லாம வெளியே இருக்கட்டும். நமக்கு எப்பெல்லாம் அவனோட பவர் தேவையோ அப்ப மட்டும் அவனை கூப்பிட்டு வேலையை வாங்கிப்போம். அவனும் அவன் பவரை காட்டின மாதிரி இருக்கும், நம்மளும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளா எல்லா கேஸையும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு கமிஷனர் சொல்ல சீனியருக்கு ஒன்னும் புரியல. இதை எங்க போய் ஹீரோ கிட்ட சொல்றது? அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி கெட்டவங்களெல்லாம் பிடிக்கிறதுல அவ்வளவு மும்பரமா இருக்கான். இருந்தும் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்றது மேல இருக்கவங்களெல்லாம் காண்டாக்குதுரா. சோ அப்படி பண்ணாத, முடிஞ்ச அளவு அடக்கிவாசின்னு சொல்லியும் என்னைக்கு ஹீரோ சீனியரோட பேச்சை கேட்டிருக்காப்புல, கேட்காம கலாய்ச்சிட்டு இருக்க. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, போன எபிசோடு எண்டு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நல்லா கூடலூர்ல வாங்கின குருவி மிட்டாய் மாதிரியே இருப்பான்ல பொலிட்டீஷியன். ஹீரோவை மெமரியை ஸ்கேன் பண்ணி அவன் பண்ண சிலாக்கிடுமா வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஹீரோயின் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கிங்க்கு கார் எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்டர் பொண்ணோட காருக்குள்ள ஏற போனாரு. அப்ப ஹீரோ தான் இரேசர் நினைச்சு இவனை பழி வாங்க ரெடியா இருந்த சங்கியோ ஹீரோவை அடிச்சு தூக்கி போட கார்ல விரட்டிட்டு வந்தான்ல. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற கதையா சீனியர் உள்ள பொந்து ஹீரோவை தள்ளி விட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஸ்பீடா வர காருக்கு முன்னால சீனா நின்னுட்டு இருந்தாரு. இல்ல வந்த காரு சீனியரை அடிச்சு தூக்கிடுச்சு. அதை பார்க்க கூட ஹீரோவுக்கு நிதானம் இல்ல. மயக்கத்திலேயே காருக்குள்ள சொருகுனதும் கூடவே ஹீரோவை அரெஸ்ட் பண்ண ரெடியா இருந்த போலீஸ் எல்லாம் வர வந்துடுறாங்களா. ரிப்போர்ட்டர் பொண்ணு வர வழி இல்லாம கார்ல ஏறின ஹீரோ மட்டும் கூட்டிகிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்து சீனியரோட நிலைமையை பார்த்த ஜூனியர் கத்தி கதறி அழுதுட்டு, நல்ல வேலைங்க சீனியர் இன்னும் சாகல, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. இன்னொரு பக்கம் ஷிம்பே ஃபயர் ஸ்டேஷனோட ஹெட் தான் இரேசர்னு தெரிஞ்சு போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால இவரோட பொண்ணு பொலிட்டீஷியன் கற்பழிச்சதுனால பழிவாங்க இப்ப அவர் இரேசரா வந்திருக்காருன்னு ஹீரோ போன்ல ஹீரோயின்ட்ட சொல்லி, அவர் இப்ப எங்க இருந்தாரோ அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் போனா போற வரைக்கும் ஆளு பொலிட்டீஷியன் பொண்டாட்டியோட அங்கதாங்க இருந்திருக்கான். செவுத்துல இரேசர் சொல்ற வாசகங்களா எழுதப்பட்டிருக்கு, பாவம் பண்ணவங்களுக்காக அப்பாவிகள் கொல்லப்படுவாங்கன்னு. போறதுக்குள்ள சைக்கிள் கேப்ல மிஸ் ஆயிட்டாங்க. சரி, அடுத்த இருந்தால் எங்க இருக்கான்ற தேடுதல் வேட்ட ஆரம்பிக்குது. அதே டைம் இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் பொண்ணோட அரகுற மயக்கத்துல போயிட்டு இருக்காருல்ல ஹீரோ, இவர் 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த சீனியரோட பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஒரு நாள் ஹீரோ தப்பு பண்ண யாரு கூடவோ சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அதை தடுக்கிறேன்னு சீனியர் உள்ள போய் அவருக்கு பெருங்காயம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை பார்க்க ஹீரோ போகும்போது இன்னும் ரூமுக்குள்ள போல வாசல் கிட்ட வரும்போதே உள்ள சீனியரோட பொண்டாட்டி கண்ணா பின்னான்னு ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவன்லாம் ஒரு ஆளாங்க, போய் அவனை காப்பாத்துறேன்னு நீங்க மண்டையில தையல் போட்டு உக்காந்துருக்கீங்க. அவனே ஒரு சூப்பர் பவர் பைத்தியம், அவனெல்லாம் கிட்ட சேர்க்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? கடைசியா வலி வேதனை யாருக்கு வருதுன்னு பாருங்க அப்படின்னு அவங்க திட்ட, சீச்சி நாம அந்த பையனை போய் இந்த மாதிரி பேசுற, ஆளு கொஞ்சம் கிராக்கா இருந்தாலும் 24 கேரட் கோல்டுமா, அவனும் நம்ம பையன் மாதிரி தானே, என்ன அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சூப்பர் பவர் இருக்கு, அதுக்குன்னு அவனை வெறுத்து ஒதுக்குனா எப்படி இப்படின்னு சீனியர் ஹீரோ மேல பாச மழைய பொழிய அதை ஹீரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்கும் போதே ஜூனியர் அங்க வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து உள்ள போக அந்த டைம் பார்த்து சீனியர் ஹீரோவை பத்தி கொடுத்த ஒரு இன்டர்வியூ டிவில ஓடிட்டு இருக்கு. அதுலயும் சீனியர் ஹீரோவை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாருங்க. அவன் என் பையன் மாறின்னு டிவிலே சொல்றாருன்னா பாத்துக்கோங்களேன். அதை வச்சு ஹீரோவும் ஜூனியரும் சீனியரை வெறுப்பேத்த
அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா சீனியர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் தாண்டிட்டாரு, ஆனா இன்னும் கண்ண முழிக்கல. ஆனா இந்த பக்கம் ஹீரோ கண்ண முழிச்சிட்டாரு. கூட இருந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தனியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு ஹீரோ போறாரா. அதோட அங்க இருக்காளே வில்லி, நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாயிட்டு போகுது. இவங்களை பத்தின உண்மை வெளியே வந்தா இவளோட பையன் மட்டும் இல்ல, கமிஷனர் சங்கின்னு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் மாட்டுவாங்க. சோ அப்போ ஒரு தப்பா மறைச்ச மாதிரி இப்பவும் நடக்கிற தப்பா மறைச்சு பிரச்சனையை சரி பண்ண நல்லா தேதி பிறந்தா தேடி வர கடங்கார மாதிரியே இருப்பால ப்ராசிக்யூட்டர். கமிஷனர் அவனையும் இதுக்குள்ள கொண்டு வந்து கோத்து விட்டுறாரு. வில்லி, ப்ராசிக்யூட்டர், கமிஷனர் இவங்க 3 பேரோட எண்ணமும் எரேசரை பிடிக்கும் போதே கொண்டு வரணும். அப்புறம் ஹீரோவையும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இவங்களை பத்தின உண்மையை வாயை திறந்து ஹீரோ சொல்றதுக்கு முன்னால ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி காலம் முழுக்க ஜெயிலே போடணும். வில்லிக்கு ஏகபோகமான பவர் இருக்கு. அவ கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ப்ராசிக்யூட்டருக்கு இவன் கேட்கறதெல்லாம் ஏன் கேட்கறதுக்கு மேலேயே கூட கிடைக்கும். சோ ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், நீங்க எள்ளுன்னா எண்ணெயாகவும் பாயின்னா படுக்கையாகவும் இருப்பேன், எல்லாத்தையும் முடிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு ப்ராசிக்யூட்டரும் இவங்க கூட சேர்ந்துக்கிறான். அப்புறம் இதே வீட்டில் இருக்கால பொலிட்டீஷியன், அவன் தனியா ஒரு ரூம்ல உட்காந்துருக்கும் போது போன எபிசோட்ல ஹீரோ இவன் தலையில அடிச்ச ஒரு டிச்சில நெத்திலாம் கண்ணி போச்சு. அதுக்கு மருந்து போட வீட்டு வேலைக்காரி வரா. மருந்து போடும்போதே இவன் கேக்குறான், ஏண்டி உனக்கும் மூன்சுளுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா, சரியான சதிகாரிடி நீ. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் என்னமோ நான் வேணும்ன்ற மாதிரி ஏன் கூட நெருங்கி பழகுன, நடுவுல அவன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்திருக்க பாத்தியா நீ. சே ஒன்ன வேற என் பொண்டாட்டி சத்ததுக்கு அப்புறம் 2வது பொண்டாட்டி ஆக்கலான்னு நினைச்சேன் பாரு. என்ன மாதிரி ஒரு மழுமட்டியை எங்கேயும் பார்க்க முடியாதுடி, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது, கிளம்பான்னு இவன் கத்துனதுல அவளும் கையில இருக்க தட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. உடனே பொலிட்டீஷியன் இவன் ஆள் ஒருத்தவங்கிட்ட எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு வையே, அவன் நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லி அனுப்ப. இதோட ஹீரோ கிட்ட போனா 8 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு இருந்தா இல்லையா. ஒன் டே ஹீரோவும் அவளும் பேசும்போது ஹீரோவுக்கு இருக்க பவரை யூஸ் பண்ணி எப்பவும் எல்லாருக்கும் ஹீரோ நல்லது மட்டும் தான் பண்ணணும், அது மட்டும் தான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும்னு நிறைய சொல்லிருப்பா. இப்ப போன்ல இவரே பேசி ஏதோ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாருங்க. அந்த சீன் ஓடிட்டு இருக்கும் போதே இங்க கடத்தப்பட்ட பொலிட்டீஷியன் பொண்டாட்டிக்கிட்ட வர இவ எரேசர் கிட்ட கெஞ்சிரா அழுவுரா கதறா. ஏங்க நீங்க ஒரு ஃபயர் ஸ்டேஷனோட ஹெட், மக்களை காப்பாத்துற பொறுப்புல இருக்கவரு, அப்படின்னா நீங்க நல்லவர் தானங்க, ஒரு கர்ப்பிணி பொண்ணை கொன்ன பாவம் உங்களுக்கு எதுக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு கேட்க கரெக்டு தான், நான் நல்லவன் தான், ஆனா நல்லவன் கெட்டவன் ஆகக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன, காலங்காலமான எல்லாருக்கும் நல்லது பண்ணி என்னமா புண்ணியம், என்ன மாதிரி ஒரு நல்லவனோட பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை உன் புருஷம் பண்ணிட்டானே. 20 வருஷத்துக்கு முன்னால வெளியூர்ல ஒரு எர்த்துக்கோய் ஆயிடுச்சுன்னு அங்க இருக்க மக்களெல்லாம் காப்பாத்த நான் போயிட்டேன், ஆனா இங்க இருக்க என் பொண்ணை காப்பாத்த ஆள் இல்லையே. நான் திரும்ப வரும்போது என் பொண்ணை பொணமா தான் காட்டினானுங்க. கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்த என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொன்னானுங்க பாரு. அதைத்தான் என்னால நம்பவே முடியலன்னு இவர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. 20 இயர்ஸ் பேக் சாயந்தர நேரம் ஹெட்டோட பொண்ணு காட்டுக்கு நடுவுல கையில கேமரா ஒன்று வச்சுக்கிட்டு அழகான வியூ எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த பொலிட்டீஷியனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 7 பேரும் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு இந்த பொண்ணுக்கு சரக்க ஊத்தி கொடுத்து அவ விருப்பமே இல்லாம வலுக்கட்டாயமா ஒரு வேனுக்குள்ள வச்சு நாசம் பண்ணிருக்கானுங்க. அப்ப மூன்யாங்கும் அங்க வந்திருக்காங்க. இவனும் ஹெட் பொண்ணும் லவ் பண்றாங்க போல. வந்தவன் ஹெட் பொண்ணோட பேக் கேமரா எல்லாம் பார்த்துட்டு, ஏண்டா நல்லா 7G காலனி செட்டு விட்டு பசங்க மாதிரி இருந்துகிட்டு என்னடா பண்ணீங்க ஆளை விடுங்கடா அவளன்னு வேன்ல இருக்க பொண்ணை பார்க்க இவன் போறப்போ பொலிட்டீஷியன் தாங்க ஆணி பதிச்ச ஸ்டிக் ஒன்னு அவன் காலிலே அடிச்சு அவனை படுக்க போட்டுட்டு கும்பலா சேர்ந்து உதன்னு உதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு சரக்கு அவன் உடம்புல ஊத்தி எரிச்சு மலைக்கு மேல இருந்து கீழே தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தப்பு நடந்து போச்சு. இது வில்லிக்கும் தெரிஞ்சு போச்சு. தப்ப மறைக்க சங்கி, கமிஷனர் 2 பேரையும் வில்லி அனுப்பிவிட கமிஷனர் வந்ததும் பொலிட்டீஷியனுக்கு பொலிர்னு ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன வயசாவது, வயசுக்கு மீறின வேலை பார்த்துட்டு இருக்க, நீ பண்ண தப்புனால இப்போ யாருக்கு என்ன ஆனாலும் நீ தாண்டா பலியாடாவ அப்படின்னு அப்பவே ஆளு சூசகமா சொல்லிட்டாப்புல. அடுத்து மூன்யாங்கோட கொலைய சூசைடா மாத்திட்டாங்க. ஹெட் பொண்ணு இன்னும் சாகல. தனக்கு நடந்த சோகத்தை நினைச்சு மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்பவுமே சங்கி சும்மா இல்ல. சரி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன 7-8 பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியும் சும்மா நடிக்காதம்மா, நீ விருப்பப்பட்டு தானே அவங்க கூட இருந்த, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னும் ஆவருது பாரு. அன்னைக்கு வர நீ அந்த பசங்களோட குஜாலா இருந்தத உன் ஆள் மூன்யாங்க வர பாத்துட்டான். சோகம் தாங்காம தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். விஷயம் வெளியே வந்தா உனக்கு தான் பிரச்சனை, எதையும் வெளியே சொல்லாம அமைதியா இருன்னு இவன் மட்டும் பிரெயின் வாஷ் பண்ணல, ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரையும் பிரெயின் வாஷ் பண்ண வச்சு எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு வெளியே இருந்தே ஒட்டி கேட்டிருக்கான். எவ்வளவு நாள் தான் இந்த பிஞ்சு நெஞ்சும் இதை தாங்கும். வெளியூர்ல இருந்து ஹெட் வரதுக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்படி ஒரு கதையை பிரசன்ட்ல சொல்லி முடிச்ச ஹெட், நீ ஏன் சொல்லுமா, உன் புருஷன் பண்ணதுக்கு நான் உன்னை என்னெல்லாம் பண்ணலாம், இதுல நல்லது கெட்டதுன்னு ஏதாச்சும் இருக்கு இல்லல்ல, அப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு அவன் பொலிட்டீஷியன் பொண்டாட்டிக்கு பக்கத்துல நெருங்கும் போதே அந்த பக்கம் ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வரா. ஜி எப்பவும் போல என்ன மாச்சு பண்றேன்னு நீ பாட்டுக்கு வெளியே போய் மாட்டிக்க போற, கமிஷனர் உன்னை சுட சொல்லியே ஆர்டர் போட்டிருக்கான், சகலத்தையும் சாத்திட்டு இங்கே இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்றா. இந்த அட்வைஸ் எல்லாம் ஆத்துல மண்ணள்ளி போட்ட கதைன்னு அவளுக்கு
அவளுக்கும் தெரியும். சொல்ல வேண்டியது கடமைன்னு சொல்லிட்டா. இந்த கேப்ல ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் பதுங்கிருக்கான்ல எரேசர், அவன் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தகவல் ஹீரோயினுக்கு கிடைச்சதும் ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால போன சீன்ல ஹீரோவா ஏதோ ஒன்று பேசி அதை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணாரு இல்லையா, என்ன பேசினாரெல்லாம் தெரியல. பட் பேசின வீடியோவை ரிப்போர்ட்டர் பண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புமா அப்படின்னு ஹீரோயின் 2 பேர் மட்டும் கிளம்புறாங்க. ஆக்சுவலா இப்ப ஹெட் இருக்கிறது ஹெட்டோட மாமனார் வீட்டுக்கு வெளியே ஹெட்டோட கார் நிக்கிறத வச்சுதான் ஹெட் இங்க இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் டீம், இன்னொரு பக்கம் ஹீரோயினோட டீம், மூணாவது ஹீரோயின் இவங்கன்னு தனித்தனியா அங்க எங்கன்னு பட்டறையே போட்டிருக்காங்க. ஸ்வாட் டீமும் எரேசரை தேடி வீட்டுக்குள்ள போகுது. இதுல ஹீரோயினுக்கு என்ன ஒரு டவுட்னா, பாம்பு பசிக்கு பலகாரம் தேடுற மாதிரி நம்ம எல்லாரும் எரேசரை தான் தேடுறோம்னு அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியவே காரை நிறுத்தி வச்சு நான் இங்கதான் இருக்கேன் வந்து புடிச்சுக்கோங்கன்னு அவன் எப்படி மாட்டிப்பான்? எனக்கு தெரிஞ்சு உள்ள ஹெட் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடுத்த ஹீரோயின் இவ டீம்மேட் கிட்ட இன்னொரு இடத்த சொல்லி அந்த அட்ரஸ் என்கொயரி பண்றா. அது 20 வருஷத்துக்கு முன்னால ஹெட்டோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங். அட்ரஸ் கிடைச்சதும் ஒருவேளை ஹெட் அங்க இருப்பானோன்னு சந்தேகப்பட்டு தான் போறாங்க. கொய்யால போய் பார்த்தா மாடியில தாங்க மாஸ்க போட்டுக்கிட்டு எரேசர் நின்னுட்டு இருக்கான். பக்கத்திலேயே ஒரு பெத்த பேக் வேற இருக்கு. இப்போதைக்கு ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயின் வேற யாருக்கிட்டையும் சொல்லாம அவ டீமை மட்டும் இங்க வர சொல்லிட்டா. ஆனா இன்னும் வந்த பாடு இல்ல. அதுக்குள்ள எரேசர் இருக்க மேல் மாடிக்கு போன 2 பேரும், எப்பா ஃபயர் ஸ்டேஷன் ஹெட் உனக்கு என்னப்பா வேணும்? பொலிட்டீஷியன் பொண்டாட்டியை கொலை பண்றதுனால உனக்கு என்னப்பா கிடைச்சிட போகுது? எங்க இருக்கா அவன் கேட்டதும் அவன் பக்கத்துல ஒரு பெரிய பேக் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. பொலிட்டீஷியன் பொண்டாட்டிய கொலை பண்ணி அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறதா சொன்னவன், சரி அவளை கொலை பண்றதுனால எனக்கு என்ன வரப்போகுதுன்னு கேக்குறியே, அவளை காப்பாத்துறதுனால உங்க 2 பேருக்கு என்ன வரப்போகுது? நீங்க 2 பேரும் நல்லது பண்ணிட்டீங்கன்னு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடவா போறாங்க? இல்ல இவ்வளோ நாள் நல்லது பண்ணீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லா இடத்துலயும் அசிங்கம், அவமானம், வெக்கம், துக்கம், துயரம் தானே அப்படின்னு ஹெட் சொல்ல ஹீரோயினே நினைச்சு பாக்குறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ, ஆமா இல்ல நம்ம நல்லது பண்ண எவ்வளவோ நினைச்சோம், ஆனா நம்மள சஸ்பெண்ட் பண்ணானுங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தானுங்க, இப்ப நம்மள ஷூட் பண்ணவே ஆர்டர் கொடுத்துருக்கானுங்க அப்படி திங்க் பண்ண இன்னொரு பக்கம் ஹீரோயின், கரெக்ட் தான் நம்ம நல்லவளா இருந்து கெட்டவங்கள பிடிக்க தானே ட்ரை பண்ணோம், டீமை கலைச்சானுங்க, வேலையை விட்டு தூக்குனானுங்க, இன்னும் என்னெல்லாமோ பண்ணானுங்க அப்படின்னு இவ்வளவு யோசனையை போட பாத்தீங்களா உங்களுக்கே தெரியுது நீங்க பண்ற நல்லது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்துல மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட நல்லதை பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதுவே என் வழியை கையில எடுத்தா தப்பு பண்றவங்களுக்கு அவங்க எந்த ஸ்டைல்ல தப்பு பண்றாங்களோ அதே ஸ்டைல்ல தண்டனை. தப்பு பண்ண பொலிட்டீஷியனா இருக்கட்டும், அதை மறைக்க முடிவு பண்ண வில்லியா இருக்கட்டும், அதுக்கு உதவி பண்ண கமிஷனரா இருக்கட்டும், சங்கியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மறைச்சு உண்மையவே வேற மாதிரி காட்டுற மீடியாவா இருக்கட்டும், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மத்தியில நீதி நியாயம் வேணும்னா இது என்ன மாதிரி ஒருத்தர் வந்தாதான் உண்டு. சோ என் கூட போட்டா போட்டி போடாம நீங்களும் என் கூடவே சேர்ந்து வேலை செய்ய பாருங்க அப்படின்னு ஹெட் ஒரு டிமாண்டை வச்சதும், ஆமா இவர் பெரிய திறப்பு விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர், இவர் சொன்னா உடனே கேட்டுருவாங்க, அடி வாங்கியே சாவாம ஒழுங்கா இங்க ஓடி வந்துரு அப்படின்னு மிரட்டலோட ஹீரோ கிட்ட நெருங்கிறதுக்குள்ள, இரா ஒரு நிமிஷம் இரா, இங்க நடக்கிறது உனக்கு ஏதோ ஒன்று உறுத்தலா இல்ல? என்ன எரேசர் எல்லா கொலையும் நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசியா பண்ணா, நினைச்சவன கொலை பண்ணா, அந்த மாதிரி இவன் கொலை பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டு போக வேண்டியது தானே, ஏன் நம்ம கிட்ட உட்காந்து பேரம் பேசிட்டு இருக்கான்? அதோட சங்கியோட பையன் டாக்டரை பழிவாங்க, டாக்டரோட புருஷனான கேப்டன், கமிஷனரோட பையன், இவங்க 3 பேரையும் மூன்யாங் சாவுக்காக பழிவாங்க முடிவெடுத்த எரேசர் மூன்யாங் எப்படி கொண்டாங்களோ அதே ஸ்டைல்ல தானே இவங்களுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தினா. இப்ப ஹெட் பொண்ணு சாவுக்கான ரிவெஞ்ச் நடக்குதுன்னா இவர் பொண்ணு எப்படி செத்துச்சோ அதே ஸ்டைல்ல தானே பொலிட்டீஷியன் பொண்டாட்டியையும் கொண்டு இருக்கணும். பட் சம்பந்தம் இல்லாம அவளை பேக்குள்ளெல்லாம் வச்சிருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கே. ஒருவேளை அவ பேக்குள்ளேயே இல்லாம இருந்தா, அவ்வளோ ஏன் இவன் எரேசரே இல்லாம இருந்தா, உனக்கு அந்த மாதிரி தோணலையான்னு ஹீரோயின் கேட்டதும், அப்படியா சொல்றா, சரி இரு அதையும் செக் பண்ணி பாத்துருவோம். ஐயா பேர் சொல்லும் பெரிய மனிதரே, சரியா நீங்க கேட்ட டிமாண்ட் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டு உங்க கூடவே சேர்ந்துடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் யா, உங்க குடும்பம் செதஞ்சதுக்கு காரணம் வில்லின்னு சொல்லிட்டு தானே நீங்க பழி வாங்குறீங்க. எனக்கும் அவ ஏதோ ஒன்று பண்ணிருக்கா ஐயா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் உங்க மெமரியை ஸ்கேன் பண்ணணும். நான் ஸ்கேனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. எப்படி வசதின்னு ஹீரோ கொக்கி போட்டா, பாத்தியா உன் வேலையை என்கிட்டயே காட்டுற பாத்தியா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன பார்த்தா எப்படி குச்சியை சப்புற குழந்தை மாதிரி இருக்கா அப்படின்னு ஹெட் ஸ்கேனிங்க்கு ஒத்துக்கவே மாட்டான். அப்ப இதுலயே ஒரு உள்கூத்து இருக்குன்னு தானே அர்த்தம். வக்காலி நீ கண்டிப்பா எரேசரா இருக்க சான்ஸே இல்லடா. தோ வந்துட்டான்னு ஓடி போய் ஹீரோ அவன் கழுத்தை பிடிக்க அங்கதான் தெரியுது இவன் பொலிட்டீஷியன் பொண்டாட்டிய ஒண்ணுமே பண்ணலங்க. இதே பில்டிங்ல தான் ஏதோ ஒரு ரூம்ல விட்டு வந்திருக்கான். இடத்த சொல்லி ஹீரோயின் பொண்ணை தேடி போறா. இங்க ஹீரோ இவனை ஸ்கேன் பண்ணி எரேசர் யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியும் முடியவே இல்லை. எரேசர் தான் யாரை கூட்டாளியா வச்சுக்கிட்டாலும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பத்தின மெமரிஸ இவங்களுக்குள்ள இருந்து அழிச்சிருவானே. சோ நினைச்சதை கிடைக்காம யார் தாண்டா எரேசர், நீயாச்சும் சொல்லி தொலையாண்டா அப்படின்னு ஹீரோ கேக்குறப்போ, நான் பிசிக்கலா எரேசரா இல்லாம இருக்கலாம், ஆனா மென்டலா நான் தான் எரேசர். அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்ககிட்ட நிறைய சொன்னல, அது ஒன்னும் எரேசர் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ட வார்த்தை. அதை எரேசர் என் மூலியமா உனக்கு சொல்ல வச்சிருக்கான்னா அப்ப நான் தானே எரேசர் இப்படின்னு ஹெட் சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே போனால ஹீரோயின்.
பொலிட்டீஷியன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை ஒண்ணுமே பண்ணல தானே நம்ம நினைச்சோம், கொல்ல மட்டும்தான் செய்யல. பட் அவ வயிற்றுக்குள்ள இருந்த பொலிட்டீஷியன் பொண்டாட்டியோட குழந்தைய கட் பண்ணி எடுத்துட்டான். அந்த குழந்தை தான் சூட்கேஸ்ல இருக்கு போல, அதனாலதான் சூட்கேஸ்ல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. கொக்காம கடே என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிட்டு இருக்க அந்த டைமிங்ல மேல ஹீரோவும் ஹெட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஹெட் கையில பொடுக்குன்னு ஒரு புல்லட் வந்து இறங்குது. திரும்பி பார்த்தா சங்கி ஹெட்டை ஷூட் பண்ணதுல ஒரு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து அங்கேயே அவுட். ஹீரோவோட வயிற்றுலயும் புல்லட் இறக்கிடுறான். முடிஞ்சது ஹீரோவோட சொல்லி நினைச்சு அவன் கிட்ட வந்து ஹீரோவை ஷூட் பண்றதுக்குள்ள இவன் மேல புல்லட் மழையே பாயுது. அது யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட டீம். இப்பவாச்சு கரெக்ட் டைமுக்கு வந்தீங்களே அப்படின்னு ஹீரோ கண்ணை மூட, இது வரைக்கும் 412 தடவை இவனுக்கு என்னென்னமோ ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுங்க. சாவு மட்டும் சைலண்ட் மோட்லயே இருக்குது. இப்பவும் அதே மாதிரி நடக்க இந்நேரத்துல ஹீரோ ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட ஒரு வீடியோ கொடுத்துட்டு வந்தாருல்ல, அதை ஜூனியர் உதவியோட அவ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறா. இன்னைக்கு அந்த வீடியோ தான் ட்ரெண்ட். 20 வருஷத்துக்கு முன்னால பொலிட்டீஷியன் தப்பு பண்ணி அதை வில்லி மறைக்க போய் அதுக்கு கமிஷனர் சங்கின்னு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல. தான் சூப்பர் பவரை வச்சு நான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சேன், அப்ப நடந்ததுக்கான நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியாத உண்மைய ஹீரோ வீடியோல புட்டு வச்சிட்டாருங்க. எந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வில்லி பயந்தாலோ தெரிஞ்சு போச்சு. டிவியில அது ஓடும்போது கமிஷனரும் வில்லி கூடியே தான் இருக்காரு. ஆட நடுவாக்க எடுத்த நடுப்பாக்க நக்கி படிச்சு சொன்னலடா வாங்கிட்ட. ஹீரோ உண்மையை சொல்றதுக்குள்ள அவனை என்னமாச்சும் ஒண்ணு பண்ணுன்னு, என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் போதே இனிமேல் நீ ஆச்சு உன் பிரச்சனையாச்சு அப்படின்னு கமிஷனர் கிளம்புறாரு. உடனே வில்லியோட ஆள் ஒருத்தவன் கமிஷனரை லாக் பண்றான். கடலுக்கே கேட்டா புயலுக்கே பூட்டா, என்கிட்டயும் வேலையை காட்டுறியான்னு துப்பாக்கி வருவனவரோ உன் பிள்ளைக்கு வர வேலை இல்லாம கண்ட கருமாந்திரத்தையும் பண்ணிட்டு வருவான். போனா போதுன்னு அப்பா அவனை காப்பாத்தினதே மேலு. அவன் என்ன தப்பு பண்ணாலும் உனக்கு புள்ளனா நீ ஆர்த்தி எடுத்து கும்பிடுறி. உங்களுக்காக நான் ஏன் மாட்டணும்? இந்த பிரச்சனையை என் வழியில எப்படி டீல் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், பாத்துக்கலாம் நீயா நானான்னு சவடால் விட்டு கமிஷனர் கிளம்ப ஹீரோ போட்ட வீடியோ அடுத்த 20 நாள் பத்திக்கிட்டு எரியுது. என்னதான் அரசல் புரசலா அதை பத்தி பேசிக்கிட்டாலும் இவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றப்போ அவங்க தான் அந்த தப்பா பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் வேணும்ல. அது இல்லாததுனால பெரிய பிரச்சனை ஆகாம அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோ கண்ண முழிக்கல. பரிதாபத்தோட ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வந்தா பயபுள்ள இவ்வளவு நாளா கண்ணு முழிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கு போல. இப்ப ஹீரோயின் வந்ததும் பேச்ச போட்டு மேல பால்கனில ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோ மட்டும் தனியா ரூமுக்கு வராரு. அங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. வந்து பார்த்தா ஹீரோவோட காவலுக்கு இருந்த எல்லாரும் மயக்கம் போட்டிருக்காங்க. ஒரே ஒருத்தவன் மட்டும் தெளிவா இருக்கான். அவங்கிட்ட போய் பேசினாலும் நம்ம யாரு இங்க எப்படி வந்தோடனே அவனுக்கு ஞாபகம் இல்ல. அப்படின்னா எரேசர் இங்க வந்துட்டு போயிருக்கான். வந்ததோட மட்டும் இல்லங்க, உனக்கு உண்மைலாம் தெரியணுமா? அப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ உடனே அங்க வான்னு ஹீரோவுக்காக ஒரு நோட்ஸையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். உடனே யாருகிட்டையும் சொல்லாம கொல்லாம பைக் எடுத்துட்டு கிளம்பின ஹீரோ 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு வேர் ஹவுஸ்ல ஷிம்பே இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதாங்க 7 பசங்க சுயநினைவே இல்லாம மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அங்க எரேசர், கமிஷனர், போட்டோகிராஃபர், ஹீரோ உட்பட எல்லாரும் இருந்தாங்களே. இன்னமும் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்றது நமக்கு மர்மம் தானே. அதோட எரேசர் முதல்ல அவன் பவரை காட்டினதும் அங்கதானே. சோ அங்கதான் வர சொல்லியிருக்கான். ஹீரோ போனதும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஆளும் நிக்கிறான். யார் தான் சாமி நீ அப்படின்னு ஹீரோ கேட்ட கேள்விக்கு எரேசர் அவனோட மாஸ்க் அவுக்குறாங்க. ட்விஸ்ட். இத்தனை எபிசோடா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ற ட்விஸ்டே இங்கதான். தலையில போட்டிருக்க ஹூடி, மூஞ்சில போட்டிருக்க மாஸ்க் எல்லாம் அவுத்தா தக்காளி கடைசியில அது கில்லரே இல்ல, கில்லிங்க. அதுவும் யாருன்றீங்க? பொலிட்டீஷியன் வீட்டுல வேலை பார்த்தால வேலைக்காரி அவ. இதோட ட்விஸ்ட் நிக்கல, இன்னொரு பெரிய ட்விஸ்டும் இருக்கு. நான் தான் எரேசர்னு கிள்ளி காட்டிக்கிட்டதும் ரொம்ப நாளா ஒரு உண்மை தெரியணும் தேடிட்டு இருக்கல்ல, அந்த உண்மையே இப்ப நான் உனக்காக சொல்றேன்டா என் குட்டி தம்பி அப்படின்னு கிள்ளி ஹீரோவா அவ தம்பின்னு சொல்லும் போதே எபிசோடு முடியுதுங்க. பயங்கரமா இருந்துச்சுல ட்விஸ்ட். ஹீரோயினோட அக்கா தான் உண்மையான எரேசர். ஆனா இவ எதுக்காக எரேசர் ஆனா? அவ எரேசர் ஆகிறதுக்கு தூண்டுதலா இருந்தது என்ன? இதெல்லாம் ஃபைனல் எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவோமா? சோ லெட்ஸ் பிகின் த ஃபைனல் எபிசோடு. அன்றைய நாள் 2000 ஏப்ரல் 19. வெள்ளிக்கிட்ட வந்த ஆள் ஒருத்தவன், மேடம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹெட் பண்ண பிரெயின் வாஷ் பண்றதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லயே டாக்டர் நர்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தோம்ல மேடம், அவங்க 2 பேரும் மர்மமான முறையில இறந்துட்டாங்க. எப்படின்னு தெரியல. இதோட ஹெட் பொண்ணு சாகிறதுக்கு முன்னால யாருக்கோ பார்சல் வேற அனுப்பியிருக்கா மேடம். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டதும், இங்க பாருடா, இந்த உண்மை தெரிஞ்ச எந்த உயிரா இருந்தாலும் சரி, அது சிறுசோ பெருசோ மண்ணுக்குள்ள அனுப்பிட. அதோட என் பையனை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் அவனை நாடு கடத்துங்க அப்படின்னு வில்லி சொல்லி பொலிட்டீஷியனை வெளிநாட்டுக்கு அனுப்புனதோட அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா இந்த NIS டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடி ஏஜென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அப்பப்ப ஹீரோ மீட் பண்ணி தொல்லை கூட கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. எங்க ரிசர்ச்சுக்கு ஒத்துக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்டோட வந்து சேர்ந்துருன்னு ஹீரோவை பத்தின கொஞ்சம் பாஸ்டா கூட நடுவுல ஹீரோயின் இவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப ஹீரோயின் அவங்கள போய் மீட் பண்ண ஹீரோவை மாதிரியே சூப்பர் பவர் இருக்க ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் எடுத்து
அவங்க ஹீரோயின் கிட்ட காட்டினா மேல இருக்கிறது ஒரு பொண்ணோட பேரு, அதுதான் கில்லியோட ஒரிஜினல் பேரு. கீழே இருக்கிறது ஒரு பையனோட பேரு, அதுதாங்க ஹீரோவோட ஒரிஜினல் பேரு. ஹீரோ எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்சாரோ டாங் பேக்குன்ற அந்த ஸ்டேஷனோட பேரு தானே ஹீரோவுக்கு வச்சாங்க. பட் ப்ரொஃபைல்லையோ ஒரிஜினல் பேர் இருக்கு. ஸோ சூப்பர் பவர் அக்கா கில்லி, சூப்பர் பவர் தம்பி ஹீரோ. இதை பத்தின முழு தகவலையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோ காணோன்னதும் ஹீரோவோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி ஹீரோயின் NIS ஏஜென்ட் 2 பேரும் டீமோட அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வேர் ஹவுஸ்ல இருக்க ஹீரோ கில்லி அவங்கள காட்டினா வீட்ட கான்வர்சேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் நான் சொல்றேன்டா என் குட்டி தம்பி அப்படின்னு கில்லி சொல்லவே, டாய் நல்லா நாட்டியம் ஆட தெரியாத நாக்குப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன விளையாட்டு இது அப்படின்னு ஹீரோ வேலைக்காரி கில்லின்றதையும் நம்பல, அவதான் தன்னோட அக்கான்றதையும் நம்பல. அவ என்னமோ வளர்றா போலன்னு சந்தேகத்தோடயே தான் பேசிட்டு இருக்காரு. சரிப்பா, உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா உன் கண்ணு முன்னால தானே நிக்கிறேன், வா வந்து என்ன ஸ்கேன் பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கு உண்மைலாம் தெரிய போகுது அப்படின்னு கில்லி சொல்லி கிட்ட போக ஹீரோவுக்கு கொஞ்சம் ஜர்க்கு. கிட்ட போய் அவ ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு. ஏன்பா உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவோ பண்ணிருப்பேன்ப்பா. நடுவுல நீ 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தியே, அப்பவே நர்ஸ் வேஷம் போட்டு எத்தனை வாட்டி உனக்கு பக்கத்துல வந்திருக்கேன் தெரியுமா? அப்ப பண்ணாதையா அப்ப பண்ணிட்ட போறேன், தைரியமா வா, அட்லீஸ்ட் கையாச்சு கூட, உனக்கு தேவையான மெமரி, நீ மறந்த மெமரி எல்லாத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு அவ ரொம்ப சீரியஸா பேசினதும் என்னதான் ஆகுதுன்னு ஹீரோவும் கையை கொடுத்தா. அடுத்த சீன்லயே ஹீரோ கில்லி 2 பேரும் ஹீரோவோட கடந்த கால மெமரிக்குள்ள நிக்கிறாங்க. குட்டி பையனான ஹீரோ, அவன் அக்காவான கில்லி 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போறாங்களா. ஹீரோக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆகணும்னு ஆசை போல, ஆனா நான் போலீஸாக ஆசைப்படுறேன்னு அவன் வெளிப்படையா சொல்லல. இருந்தும் கூட போன அக்காங்க, என்னடா தம்பி வளர்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற போல அப்படின்னு அவன் சொல்லாமலே ஹீரோவை டச் பண்ணி அவளா கண்டுபிடிச்சிட்டா. சோ ஹீரோவுக்கு இந்த பவர் இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோவோட அக்காவுக்கு அந்த பவர் இருந்திருக்குங்க. இவங்க அம்மாவுக்குமே தெரியும் நம்ம பொண்ணுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னு. ஆக ஃபேமிலியில அம்மா, பொண்ணான கில்லி, பையனான ஹீரோன்னு 3 பேர். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? மூன் யாங் ஹெட் பொண்ணுன்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுமே கில்லியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த டைம்லலாம் பொலிட்டீஷியன் சம்பவத்தை நடத்தி முடிச்சிட்டான். மூன் யாங் அவுட்டு, ஹெட் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இங்க கில்லிக்கோ என்ன ரொம்ப நாள் ஆகுது, நம்ம ஹெட் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாளே, எங்க தான் போனாவன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹெட் பொண்ணே கில்லிக்கு கால் பண்ணி அவளுக்கு நடந்த பிரச்சனையை பத்திலாம் சொல்லல, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு அவ கேட்டு சங்கி ரூமை விட்டு அந்த பக்கமா போன டைமிங்ல ரூமுக்குள்ள போனவ, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, உன் நிலைமையை பார்க்கும்போதே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு தெரியுது, வேணும்னா உனக்குள்ள இருக்க அந்த கெட்ட மெமரியை மட்டும் நான் எடுத்துருவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கில்லி பக்கத்துல போறா. ஹெட் பொண்ணுக்குமே தெரிஞ்சிருக்குங்க அவளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னு. வேணாமா தாயே, நீ அங்கேயே நில்லு, கிட்டியே வராத, நான் அவங்ககிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் கேட்டேன் எடுத்துட்டு வந்தல்ல, அதை மட்டும் இப்படி ஓரமா வையே, 2வது எனக்குள்ள இருக்க கெட்ட மெமரியை மட்டும் அழிச்சிடுறேன்னு சொன்னல, உன்னால மெமரியை மட்டும்தான் அழிக்க முடியும், நடந்ததை மாத்த முடியுமா? முடியாது இல்லையா? நீ போ வாழ்க்கையை பாரு போன்னு கில்லி அனுப்பிவிட்ட 2-3 நாள்லயே ஹெட்டோட பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா. ஃபியூனரலுக்கு போன கில்லியோ ஃப்ரெண்டு போயிட்டான்னு அழுது முடிச்சுட்டு கிளம்புறப்பங்க சங்கி இருக்கானே தெரியாம கில்லி மேல வந்து மோதிடுறான். கில்லிக்கு மெமரி ஸ்கேனிங், மெமரியை எரேஸ் பண்றது, மெமரியை கண்ட்ரோல் பண்றதுன்னு நிறைய பவர் இருக்கு. சங்கி மட்டும் கில்லிய மோதவே இல்லைன்னு வைங்க, 16 எபிசோடுக்கு வேலையே இல்லைங்க. எப்படியோ மோதிட்டான். ஸோ டச் பண்ணதுல அவன் மெமரிக்குள்ள மூன் யாங் ஹெட் பொண்ணு இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதை யாரும் மறைக்க சொன்னா, கமிஷனரும் இவனும் சேர்ந்து எப்படியெல்லாம் பிளான் போட்டாங்கன்ற எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வெறி ஆயிட்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு நடந்த அநீதிக்கு பழி வாங்கியே ஆகணும்னு இவன் முதல்ல பலி கொடுத்த 2 பேர் தான் இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போதே ஹெட் பண்ண பிரெயின் வாஷ் பண்ண டாக்டர், நர்ஸ்ன்னு 2 பேர் செத்து கிடந்தாங்கல்ல, பவரை யூஸ் பண்ணி 2 பேரையும் பவுடர் ஆகிட்டா. பிரசன்ட்ல இந்த கதையை கேட்ட ஹீரோவோ, நமக்கு எதுக்கு பவர் கொடுத்தாங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணணும் தானே, அதை வச்சு கொலை பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? சரி நடந்துச்சு, கொலை பண்ண ஆரம்பிச்சுட்ட, பட் போட்டோகிராஃபருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அவனை ஏன் கூட்டாளியா உள்ள கொண்டு வந்தேன்னு ஹீரோ கேட்கும்போது, ஃபேக்ட் தான், அவனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லதான். அந்த டைம்லலாம் போட்டோகிராஃபர் எக்ஸிகியூஷனர் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதாவது தப்பு பண்ணி தண்டனை கிடைக்காதவங்களையா பார்த்து கொண்டுட்டு இருந்தான். இவனுக்கு வில்லி ஃபேமிலி மேல ஒரு பகை இருக்கிறதுனால பொலிட்டீஷியன் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்றத பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அப்படிதான் ஒரு நாள் நான் அவனை பார்த்தேன். யார் இவன், என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்க அவனை ஸ்கேனும் பண்ணேன். அப்பதான் வில்லி ஃபேமிலியால அவன் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த வலிக்கான மருந்த போடணுமா இல்லையா, அதான் அவன் பொண்ணையே பகடக்காயா வச்சுக்கிட்டு அவனை கூட சேர்த்துக்கணும்னு தோணுச்சு, சேர்த்துக்கிட்டேன். அதோட இப்படி கில்லி நாளுக்கு நாள் அவ பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கால, சோ உடம்பெல்லாம் செம்ம டயர்டாக ஆரம்பிச்சிருது. அந்த டயர்டோட வீட்டுக்கு வரப்பதான் குட்டி பையனா இருந்த ஹீரோ, அக்கா உனக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு பார்சல் வந்திருக்குக்கா அப்படின்னு அந்த பார்சலை கொடுக்குறப்ப கூடங்க யார் மேலேயோ இருந்த கோவத்தை ஹீரோ மேல காட்டி கத்தி விட்டுறா. பிளஸ் இந்த பார்சல் என்னன்னு தெரியுதுங்களா,
எபிசோட ஆரம்பிக்கும் போதே வில்லியோட ஆள் ஒருத்தவன் சொன்னான்ல, மேடம் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னால யாருக்கோ பார்சல் அனுப்பியிருக்கான்னு. அதே பார்சல் தான் இது. கில்லி ஹெட் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்த டேப் ரெக்கார்டர் தான் பாக்ஸுக்குள்ளேயும் இருக்கு. தனக்கு யாரால என்ன நடந்துச்சுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு எதுல முடிஞ்சதுன்ற வரைக்கும் ஹெட் பொண்ணு எல்லாத்தையும் வாக்குமூலமா அதுல சொல்லியிருக்கா. சோ கில்லிக்கு தெரியாத கொஞ்ச நஞ்ச கதையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு காரணமான பொலிட்டிஷியன் உட்பட 8 பசங்களையும் கொல்ல முடிவெடுத்தவ. பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா தானே போட்டோகிராஃபர் சொல்றதை செய்வான். சோ ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபரோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு, உனக்கு உன் பொண்ணு உயிரோட வேணும்னா கமிஷனரை கடத்தி இந்த வேர்ஹவுஸ்க்கு கொண்டு வந்து கட்டி போடு அப்படின்னு இவ சொல்ல போய் தான் போட்டோகிராஃபர் கமிஷனரையே கடத்தி கொண்டு வந்து அங்க கட்டி போட்டு வச்சிருந்தான். இதெல்லாம் நடக்கிறது 2000 ஏப்ரல் 20 நைட்டு 8:11 மணிக்குங்க. உள்ள போட்டோகிராஃபரும் கமிஷனரும் பேசிட்டு இருக்காங்களா, அப்படியே வேர்ஹவுஸ்க்கு வெளியே. செல்லக்குட்டிங்களா, நைட் இந்த வேர்ஹவுஸ்ல செம்மையான ஃபன் ஒன்று இருக்கு, தவறாம 8 பேர் வந்துருங்கடா அப்படின்னு கில்லி அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்து 8 பேர் வருவாங்கன்னு பார்த்தா 7 பேர் தான் வந்திருக்காங்க. அதான் ஏப்ரல் 19ஆம் தேதியே பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா பிளானையும் வில்லி பண்ணிட்டாலே. பொலிட்டிஷியன் வரல, பரவாயில்ல நீங்களாச்சும் வந்தீங்களே, வாங்க வந்து கொடுக்கறத வாங்கிட்டு போங்க, இன்னைக்கு இருக்க கச்சேரின்னு 7 பேரையும் உள்ள கூட்டிட்டு போக. இன்னொரு பக்கம் மணி நைட்டு 8:36 மாஸ்க் போட்ட எவனோ ஒரு சொங்கி, அதான் இந்த வில்லி ஆரம்பத்திலே சொன்னால, பார்சல் யாருக்கு போச்சோ இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியுமோ யாரா இருந்தாலும் கொல்லுன்னு. வில்லி சொல்லி அமிச்ச ஆள் தான் இவன். பார்சல் இந்த அட்ரஸ்க்கு போயிருக்குன்னு தெரிஞ்சு வீட்டுல ஆள் இல்லாத சமயத்துல உள்ள வந்து பார்சலை தேடிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோவும் அம்மாவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பயத்துல அவன் கில்லியோட ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டான். தெரியாதனமா உள்ள வந்த ஹீரோவோ அக்காவை பாக்குறேன்னு ரூமுக்குள்ள போய் அவ இல்லன்னதும் அதோட வெளியே வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஹெட் பொண்ணு அனுப்பின பார்சல் இங்கதான் இருக்கு. டேப் ரெக்கார்டர் எடுத்து அதுல இருக்க வாய்ஸையும் பிளே பண்ணிடுறாங்க. ஹெட் பொண்ணு தான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கக்கியிருக்காளே. சோ இனிமேல் அமைதியா இருந்தா வேலைக்காவாத ராஜா அப்படின்னு மாஸ்க் மேன் ஹீரோவுக்கு பின்னால வந்து நிக்கிறான். அதான் அவன் அம்மா பார்த்து மெர்சல் ஆயிடுறாங்க. அவங்க கத்தக்கூடாதுன்னு இவன் தாங்க வீட்டுல இருக்க ஒரு சுத்தியில எடுத்து ஹீரோவோட அம்மாவை அடிச்சே கொண்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்க அதே டைம் தான் அந்த பக்கம் வேர் ஹவுஸ்ல கில்லி அவ பவரை யூஸ் பண்ணி 7 பசங்களோட மொத்த மெமரியும் எடுத்துட்டா. மெமரியே இல்லாம அவனுங்க இருக்கும்போது எங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாம ஒரு பயத்துல கோவப்படுவானுங்கல்ல, அதுலதான் மாறி மாறி அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அம்மா இப்படிதான் செத்தாங்கன்ற விஷயத்த கேட்டு பிரசன்ட்ல ஹீரோ தட்டு தடுமாறி முட்டி போட்டு உக்காடுறாரு. அதை காரிட்டு திரும்ப பிளாஷ்பேக் போனா ஹீரோவுக்கு ஒரே பயம். அங்க அம்மா உயிர் போனதுமே கொடியில இருக்க ஒரு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு அடிக்கடி ஹீரோவும் கில்லியும் இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்து தான் ஜாலியா விளையாடுவாங்க. அக்காவை தேடி இங்க ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல வேர் ஹவுஸ்ல நடந்த கலவரத்துல கமிஷனரோட மூஞ்சில துணி இருக்கும்போது கூடவே இருந்த போட்டோகிராஃபர் மாஸ்க் போட்டு எரேசரை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அப்பவே கில்லி மாஸ்க் அவுத்து அவளோட முகத்தை காட்டியிருக்கா. பயந்து போனவன் ஆளை விட்டா போதுன்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். சோ இந்த அரைகுறை ஞாபகத்தோடையும் தன்னோட சாமியாடி பவரையும் வச்சுதான் பிரசன்ட்ல எரேசர் ஹீரோவோட பாஸ்டோட தொடர்புடையவன்னு சூசகமா சொல்லியிருக்கான். அதாச்சா 7 பசங்க அடிச்சு மாஞ்சிட்டு இருக்கும் போதே கில்லி ரோட்ல டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப எதிரில வந்த குட்டி பையன் அதான் ஹீரோ அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிச்சதும் பாருங்க என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க கில்லி ஹீரோவோட மெமரியை ஸ்கேன் பண்றான். வீட்டுல என்னெல்லாம் ஆச்சுன்றது இவளுக்கு தெரியுது. சேம் டைம் இவ ஹீரோவை டச் பண்ணிட்டு இருக்கால, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவ என்னெல்லாம் பண்ணான்ற ஞாபகமும் ஹீரோவுக்கு தெரியுது. உடனே வீட்டுக்கு போய் அம்மாவை காப்பாத்தி ஆகணும், இல்லனா கொலை பண்ண வந்தவனையாவது புடிச்சாகணும். சோ நீ நம்ம மாமா வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன்னு ஹீரோவை தனியா விட்டுட்டு கில்லி அங்க இருந்து கிளம்பிட்டா. இவன் எங்க மாமா வீட்டுக்கு போனா சம்பவம் நடந்துட்டு இருக்க வேற ஸ்கூல்லே நுழைய 7 பசங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து இவன் பயந்துட்டு இருக்கான். அப்பதான் மயக்கத்துல இருந்த கமிஷனர் கண்ணை முழிச்சு குட்டி பையனான ஹீரோ நிக்கிறத பாத்திருக்கான். இன்னொரு பக்கம் அறக்க பறக்க ஓடிட்டு இருந்தாலே கில்லி வீட்டு வாசல் வரைக்கும் தான் அவளால போக முடியுது. அதுக்கு மேல பாடி வீக் ஆயிடுச்சு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இந்த NIS ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து கில்லியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த ஹீரோ நம்மள சுத்தி என்னடா நடக்குதுன்னு தலையில கைய வச்சு ஓன்னு அழுதுட்டு இருக்க. அதுல தாங்க ஹீரோவுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அதாவது எப்படி கில்லிக்கு மெமரியை ஸ்கேன் பண்றது, மெமரியை எரேஸ் பண்றது, மெமரியை கண்ட்ரோல் பண்றதுன்னு இந்த பவர்லாம் இருக்கோ, அதே பவர் ஹீரோவுக்கும் எப்பயில இருந்தோ இருந்திருக்கு. ஆனா அது ஹீரோவுக்கு தெரியல. சோ நம்ம மெமரியை நம்மளே எரேஸ் பண்றோன்றது தெரியாம தலையில கைய வச்சு ஓன்னு அழுதப்போ பழைய மெமரி தானா எரேஸ் ஆயிடுச்சு. இது தாங்க ஹீரோவோட பாஸ்ட் கதை. பாஸ்ட்டை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் நீ ஏன் சொல்றா தம்பி, தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையே கொடுக்க முடியலனா அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த சூப்பர் பவர்? மனுஷங்களா வீக்கானவங்கடா, அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னா இந்த சட்டம் நீதி நியாயம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதுல பணம் பேரு புகழ்னு இருக்கவன் தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே தானே இருக்கான். அவங்கள மாதிரி ஆளுங்களை தண்டிக்க தானே கடவுள் நமக்கு இந்த சூப்பர் பவரையும் கொடுத்துருக்காரு. அதை வேஸ்ட் ஆகனா எப்படி? இப்ப கூட நான் பண்ற மாதிரியே நீ ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கான வாய்ப்பை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன்.
அப்படின்னு கிள்ளி பேசிக்கிட்டே போய் ஒரு ட்ரம்மை திறந்தா உள்ள வில்லனோட ஆள் ஒருத்தன் இருக்கான். இவனே தான் 20 வருஷத்துக்கு முன்னால இவங்க அம்மாவை கொன்ன வில்லியோட ஆளு. அவனை காட்டிட்டு இந்த துப்பாக்கியை புடி, இவனை கொன்னு நீ என்னோட ஜோதியில ஐக்கியமாயிக்கோ அப்படின்னு கிள்ளி ஹீரோ கிட்ட துப்பாக்கியை கொடுத்தோம். அக்கா நீ ஏங்கா இப்படி ஆயிட்ட, நல்லா தானே இருந்த, அரக்கணங்களோட மெமரியை ஸ்கேன் பண்ணி பண்ணி நீ அந்த மாதிரியே ஆயிட்டியாக்கா, ஏன் உனக்கு இந்த வேலைன்னு அப்பவும் ஹீரோ அப்பாவியாவே பேசினதும் ஐய நீ வேலைக்கு ஆக மாட்ட போலியே, குர்ரா துப்பாக்கியன்னு கிள்ளியே துப்பாக்கியை வாங்கி கண்ணு மிக்கிற நேரத்துல அவனை சுட்டுடுறா. அடி கொண்ட போட்ட கொசுவத்தி, அவ்வளோ சொல்றேன் திரும்பவும் அதையே பண்ற. நம்ம யாரையும் அழிக்க பிறக்கல, எல்லாரையும் காப்பாத்த பிறந்தோம். ஒவ்வொருத்தவங்கள காப்பாத்தும் போது தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், அவங்கள அழிக்கும் போது இல்ல. இத புரிஞ்சுக்காம லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு ஹீரோ சொல்ல சரிடா தம்பி, இப்ப நீ நானும் மாறி மாறி அடிச்சுப்போம், 2 பேர்ல யாரு உயிரோட இருக்கமோ அவங்க தான் ஸ்ட்ராங்கானவங்க, நான் டீலா அப்படின்னு கேட்டு கிள்ளி துப்பாக்கியை தூக்கும் போதே ஹீரோயின் என்ஐஎஸ் ஏஜென்ட் 2 பேரும் டீமோட வந்துடுறாங்க. இவங்க துப்பாக்கி இறக்குன்றாங்க, கிள்ளி கேட்க மாட்றா. அப்புறம் கடைசியா என்ன பண்ண முடியும், கிள்ளி மேல 2-3 புல்லட் இறக்குனதும் ஐயோ அக்கான்னு ஓடி போய் ஹீரோ கிள்ளியை தாங்கி பிடிக்க நம்மளும் இந்த எபிசோட்ல ஒரு ஆளா இருக்கலாம் போலங்க. குண்டடியா வாங்குறானுங்க, ஒருத்தவங்க கூட சாக மாட்டான். கிள்ளியும் சாகல, அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. எப்படி நிறைய பேரை ஸ்கேன் பண்றதுனால ஹீரோவோட உடம்பே பாதிப்பாச்சு, என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. அதே பிரச்சனை தான் இப்ப கிள்ளிக்கும். சொல்ல போனா ஹீரோவை விட அவளுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. அத லேடி டாக்டர் சொன்னதும் அங்கதாங்க என்ஐஎஸ் ஏஜென்ட், லேடி டாக்டர், ஹீரோயின் இவங்க 2 பேரும் அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் தனியா ஹீரோவோட பாஸ்ட்ல இருந்து இவருக்கே தெரியாம நடந்த ஒரு விஷயத்த இப்போ ஒண்ணா போட்டு உடையுது. ஹீரோ கிள்ளி 2 பேருக்குமே பிறக்கும் போதே சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்சு என்ஐஎஸ் ஆளுங்க இவங்களை குழந்தையில இருந்தே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்து வீட்டு வாசல்ல மயக்கம் போட்டு விழுந்த கிள்ளிய அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா. அடுத்த 20 வருஷம் கிள்ளி அவங்க கூடவே அவங்க ரிசர்ச் சென்டர்ல தாங்க இருந்திருக்கா. சோ ஏன் எரேசரால 20 வருஷமா கொலை நடக்கலன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு. கிள்ளி அங்க இருந்திருக்கா, அதோட நாளுக்கு நாள் அவ பவரை யூஸ் பண்ண அவ உடம்பு படு மோசமா இருக்கு. ஹீரோவுக்கு ஏற்பட்ட மாதிரியே தான், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல, அதை சரி பண்ணவும் முடியல. அதே பிரச்சனை ஃபியூச்சர்ல ஹீரோவுக்கும் வரும்னு கணிச்சாங்க, கணிச்ச மாதிரியே வந்துருச்சு. இதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கதான்ப்பா நாங்க பண்ணோம் இப்படின்னு என்ஐஎஸ் ஏஜென்ட் சொல்லவே, மேடம் நானும் என் அக்காவும் என்ன கண்காணிங்க, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எங்களை காப்பாத்துங்கன்னு உங்க காலில் வந்து விழுந்தோம். இல்ல நாங்க என்ன ஜூல இருக்க குரங்குங்களா, என்ன நேரமும் நீங்க எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தை நீங்க எப்படி பறிக்கலாம், எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு ஹீரோ கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சதும் சரிப்பா சாரி தெரியாம பண்ணிட்டோம், இப்ப என்ன எங்கள்கிட்ட இருக்க ஓ ரெக்கார்டு உங்க அக்கா ரெக்கார்டு எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல இருந்து தூக்கிடுறோம். அதே மாதிரி நீயும் நாங்க உங்க 2 பேரையும் இப்படி எல்லாம் பண்ணோன்ற தகவலை வெளியே சொல்லாம இருக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி, உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகே தானே அப்படின்னு அவங்க ஒரு டீலை போட்டு போறாங்க. அடுத்து ஹீரோயின் அவ டீமோட சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறா. இந்த இடத்துல சீஃபுங்க ஹீரோயின் மேல எந்த பொறாமையும் இல்லாம நீ தாராளமா பேசுமா அப்படின்னு பர்மிஷன்லாம் கொடுக்குறாரு. மேட்ரு இதாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால பொலிட்டீஷியன் பையன் ஒரு தப்பு பண்ண போய் அதை வில்லி மறைக்க பார்த்திருக்கா. இதுக்கு கமிஷனரும் சங்கியும் உடந்த. சங்கி அவுட்டு, அவனை விட்டுருவோம், மீதி 3 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. பிரச்சனை என்னன்னா அந்த டைம்ல இப்படி ஒன்று நடந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரூவ் பண்ணி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான எவிடன்ஸ் இல்ல. பட் பரவாயில்ல, கமிஷனரோட கைக்கூலியா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பிடிச்சா கமிஷனரை பிடிச்சிடலாம், கமிஷனரை பிடிச்சா வில்லிய பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவியில கமிஷனர் பண்ண தப்பு தான் ஓடிட்டு இருக்கு. அதை ஹாஸ்பிட்டல்ல இருந்த இவரோட உயிர் பழிச்ச பையன் பார்த்துட்டு, அப்பா என்ன டிவியில என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாம் உண்மையானு பாவமா கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க ஹீரோ அவர் அக்கா கிட்ட போனா தனக்கு சூப்பர் பவர் இருக்கு, அதை வச்சு தப்பு பண்ணிட்டு தண்டனை கிடைக்காதவங்களெல்லாம் கொல்லணும்னு 1+1 ஆஃபரா வில்லி ஃபேமிலியை பழிவாங்க உள்ள வந்தவ லீடர்ல ஆரம்பிச்சு ஜோசுங்க வரைக்கும் கொன்னா. அதெல்லாம் அவளை தொட்டு பார்த்து அவன் மெமரியை ஸ்கேன் பண்ணும்போதே ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும்ல. சோ நீ அப்பவே ஒரு தப்பு பண்ணிட்டக்கா, எனக்கு இதுதான் நடந்துச்சுன்னு வாக்குமூலம் கொடுத்த டேப் ரெக்கார்டரை ஹெட் பண்ணவனுக்கு அமிச்சா இல்ல, நீ அதை உன் பவரை யூஸ் பண்ணி சட்டப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல போய், உனக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்கிறா தம்பி, உனக்கு புரிய வைக்க நான் ஒரு மெமரி உனக்கு காட்டுறேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீயே முடிவிட அப்படின்னு கிள்ளி ஹீரோவோட கையை பிடிச்சி ஒரு மெமரியை ஹீரோவுக்குள்ள அனுப்புறா. பார்த்தும் ஹீரோவோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. சரிக்கா, ஆனது ஆச்சு, போனது போச்சு. பல பேரோட மெமரியை ஸ்கேன் பண்ணி உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு நீ படாத பாடுபடுறல்ல, அப்படி உன்னை எந்தெந்த மெமரிஸ்லாம் ரொம்ப துன்புறுத்துதோ அதை நான் உனக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டா எடுத்துறேன், இனிமேலாச்சு ஃப்ரீயாருன்னு ஹீரோ கிள்ளியோட தலையில கை வச்சு அவளுக்கு வேண்டாத மெமரி எல்லாம் அழிச்சு விட்டுறாருங்க. இதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல குத்துயிரும் கொலையுருமா இருந்தாரு சீனியர், அவரும் கண்ணை முடிச்சிட்டாரு. ஆக நம்ம ஆளுங்க எல்லாரும் சேஃப். இனிமேல் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். பிளான் பண்ண மாதிரி இன்டெலிஜென்ஸோட இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அவன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு கமிஷனரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஹீரோயின் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவருக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ நம்ம அப்ப பண்ணதுக்கு இப்ப நம்மளை தேடி இது வருது, எந்த வருத்தமும் இல்லாம அதை மனமாற ஏத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ சின்ன வயசுல ஒரு வாழ்ந்த வீட்டுக்கு போக கடைசியா கில்லி ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தை காட்டினால, அதுக்கான விளக்கம் தான் அது. ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது கில்லி டிவில ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கா. எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால பொலிட்டீஷியன் ஹெட்டோட பொண்ண கற்பழிச்சானே, அன்னைக்கு அந்த வீடியோ எடுத்து நாளுக்கு நாள் டெய்லியும் அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது எப்படி கில்லிக்கு தெரியும்னா, கில்லி அங்கதானே வேலை செஞ்சா. பொலிட்டீஷியனே கூட கில்லி கிட்ட கேட்டான் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒட்டிக்கிற மாதிரி க்ளோஸா பழகிட்டு இருந்த, அப்புறம் அவங்கிட்ட போயிட்டான்னு. அப்படி க்ளோஸா பழகி ஒரு நாள் அவனை டச் பண்றப்போ இவன் அவன் ரூம்ல புக்குக்கு பின்னால ஏதோ ஒரு வீடியோ கேமராவை மறைச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதை திருடி எடுத்துட்டு வந்து வீட்டுல பிளே பண்ணிருக்கா. அதுலதான் அந்த வீடியோவும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ இருக்கிறது என்னமோ ஹீரோட வீட்டுல தான் டிவிக்கு அடியில இருக்க டிராயர்ல வச்சிருக்கா. அவ கொடுத்த மெமரினால இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஹீரோ கேமராவை கேட்ச் பண்றாரு. அந்த பக்கம் ஹீரோயினும் அவ டீமும் வில்லியை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இவங்களால வில்லியை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும், பொலிட்டீஷியனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தப்பு நடந்திருக்கு, வில்லி அதை மறைக்க சொல்லியிருக்கா, கமிஷனர் அதை மறைச்சிருக்காருன்றதுதான் கேஸ். என்ன தப்புன்னு வெளியே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் வேணுமே, இல்லாததுனால பொலிட்டீஷியனை பிடிக்க முடியல. வில்லியும் என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் 1 மணி நேரம் உட்கார வைப்பீங்களா, எனக்கு இருக்க பவரை யூஸ் பண்ணி தானா வெளியே வந்துட போறேன் அப்படின்னு அரெஸ்ட் ஆகி இவங்க கூட வரா. நம்ம காஜி மாமா சுப்பீரியர் இருக்காரு, அவன் தான் வில்லியோட லாயர். வில்லி அரெஸ்ட் ஆனதும் இவனும் எவ்வளவு பெரிய தலைங்களுக்கோ கால் பண்றாங்க. வில்லி அப்ப பண்ண ஸ்கேம் டிவி நியூஸ்ல வந்து தீயா பரவுதுன்னதும் ஒரு பையன் ஹெல்ப் பண்ண முன்னால வரமாட்டான். வில்லி ஸ்டேஷன் போனா அங்க கமிஷனர் உட்காந்துருக்க, ஓ எனக்கு முன்னால ஒன்னையும் தூக்கிட்டானுங்களா, நீ அடிச்சு கேட்டாலும் என்ன பத்தி சொல்ல போறதில்ல, அப்படி சொன்னா நீயும் மாட்டிப்ப, உன்னையும் என்னையும் தூக்கி வச்சு உனக்கு என்னடா பண்ண போறானுங்க இப்படின்னு இன்னமும் வில்லி அதப்பு குறையாம தான் இருக்கு. பட் கமிஷனரோ டிவியில கமிஷனரை பத்தின தப்பான நியூஸ் ஓடும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட பையன் கேட்டான்ல, அப்பா டிவியில சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படி உண்மையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரியும், நீங்க எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும்னு அவன் நம்பிக்கையோட பேசின ஒரு பேச்சுனால அப்பதான் தப்பு பண்ணிட்டோம். இப்ப பையன் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவாச்சு ஒழுங்கா நடந்துக்கணும்னு வில்லிக்காக இவர் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த உண்மை மொத்தத்தையும் வில்லி வரதுக்கு முன்னாலே ஒத்துக்கிட்டாரு. அதை ஸ்டேட்மெண்டா ரெடியும் பண்ணிட்டாங்க. இங்க தாங்க வில்லிக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. ஐயோ அடுத்து நம்ம எப்படா தப்பிக்கிறதுன்னு போதா குறைக்கு பின்னாலேயே ஹீரோயின் வந்து, அப்புறம் மேடம் நீங்க எந்த கேஸுக்காக எத்தனை வருஷம் ஜெயில இருக்க போறீங்கன்றத பத்தி பேசுவோமா அப்படின்னு இன்னும் பீதியை கிளப்புறா. அப்படியே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த பொலிட்டீஷியனும், ரைட்டு அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்மளாச்சும் நம்மளை காப்பாத்திப்போம் அப்படின்னு எஸ் ஆக பார்க்கும்போது எங்க போறன்னு ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாரு. ஹீரோ, ஜி நீங்க என்ன தொடலாம், உங்களுக்கு ரைட்ஸே இல்ல, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா, எப்படி நீங்க என்ன பிடிக்கலாம் அப்படின்னு பொலிட்டீஷியன் வண்ட வண்டியா கேட்க, வந்த கோவத்துக்கு ஹீரோ மண்டே உடச்சிருப்பாரு. பட் எப்படியும் எவிடன்ஸ் இருக்கு, ஜெயிலே கழித்துன்னு காணாம போறோம் தானே, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் காட்டினதும் அவனையும் பிடிச்சி போட்டுறாங்க. அப்புறம் நம்ம கண்ணாடி மாட்டின கலவரம் இருப்பானே ப்ராசிக்யூட்டர், சும்மா இல்லாம வெளிக்கு ஹெல்ப் பண்றேன்னு உள்ள வந்து மாட்டிக்க. இது இல்லாம சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே சுப்பீரியரோட சீக்கிரட் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஹீரோவெல்லாம் அரெஸ்ட் பண்ண போய் 5வது விக்டிமா காப்பாற்ற முடியாமலே போயிடுச்சு இல்ல, அதெல்லாம் ரீசனா வச்சு அவனையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. சுப்பீரியரும் அங்கேயேதான் ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி சுத்திட்டு இருக்கான். யோ பனி பிரதேச பண்ணி உனக்காக தான் எல்லாம் பண்ண, இந்த மாதிரி பேசியா இவனுங்க கிழிச்சு எடுக்கிறானுங்களே தெரியல அப்படின்னு புலம்பியும் எந்த புண்ணியமும் இல்ல. இந்த கேப்லங்க சவுத் ப்ராசிக்யூஷன் ஆபீஸோட சீஃப்னு ஒரு லேடியை பார்த்திருந்தோம் இல்லையா, அப்ப ஹீரோ பேச்சை கேட்டு இவங்க உள்ள வந்து லீடரால மூக்கருந்து போக வேண்டியதா போச்சு. இப்ப இவங்க தான் ப்ராசிக்யூட்டர் சுப்பீரியர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கெத்து காட்டுறாங்க. எல்லாம் ஃபைனா முடிய சீனியர் கண்ண முடிச்சதுல இருந்து இன்னும் ஹீரோ போய் அவரை பார்க்கவே இல்லைல்ல. இப்ப ஐயோ சீனியர் அம்மா சீனியர்னு பாசத்தோட போய் சீனியரை கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின், போதும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்த வரைக்கும் போதும், லாஸ்டா ஒரு நல்ல கேஸை சால்வ் பண்ண சந்தோஷத்தோட நான் போலீஸ் வேலையை விட்டுட்டு ப்ராசிக்யூட்டர் ஆயிடுறேன்னு வேலையை ரிசைன் பண்றா. இவ்வளவு நாள் டிபார்ட்மெண்ட்டுக்காக இவ என்னெல்லாம் பண்ணிருப்பா, அதை நினைச்சு எல்லாரும் இவ்வளவு பாராட்டி அனுப்புறாங்க. இந்த சந்தோஷத்துல ஒரு ஆளை மறந்துட்டோம் பாருங்க, தோட்டக்காரியோட புருஷன். எந்த தப்பும் பண்ணாத அவன் மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான்ல, யாருக்கும் சொல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனுக்கு என்னென்ன மெமரி எல்லாம் மறந்துச்சோ அதை திரும்ப ஹீரோ அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு பண்ண உதவிக்கு பேர் கூட வாங்கிக்காம அங்க இருந்து போயிடுறாருங்க. கில்லிக்கு தோட்டக்காரியோட புருஷனை கொல்லணும்லாம் எண்ணம் இல்ல, இருந்திருந்தா அப்பவே கொண்டு இருப்பான்ல, ஜஸ்ட் இந்த ஃபேமிலியை வச்சு மிரட்டி தனக்கு தேவையானதெல்லாம் போட்டோகிராஃபரை பண்ண வைக்கணும், அதுதான் கில்லியோட எண்ணம். எங்க நம்மள பார்த்தவன் உண்மையை சொல்லிட போறானேன்ற எண்ணத்துல அவன் மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டா, அவ்வளவுதான். இப்ப ஹீரோ அவனுக்கு மெமரிஸை கொடுத்துட்டாரா. அப்புறம் ஸ்கேனிங் மேல ஸ்கேனிங்கா பண்ணதுனால ஹீரோவோட உடம்புல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆச்சு இல்ல, இப்ப அந்த ஃபால்ட்டும் கண்ணுக்கு தெரியாம காணா போயிடுச்சுங்க. மேபி இது வரைக்கும் ஹீரோவுக்கு அவரோட பாஸ்ட் தெரியாம இருந்துச்சு, இப்ப பாஸ்ட் தெரிஞ்சு உறுத்தெல்லாம் போய் மனசு முழுக்க சந்தோஷம் வந்ததுனால உடம்புல இருக்க ஃபால்ட் போயிடுச்சோ என்னவோ. இனிமேல் ஹீரோ யாரை எப்படி வேணும்னா ஸ்கேன் பண்ணலாம்,
விட்டுட்டான், எந்த பிரச்சனையும் இல்ல. இது முடிய அரெஸ்ட் ஆன வில்லியோட பையன் 2 பேரோட கேஸும் கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்து ஆளுக்கு 38 வருஷ தண்டனையை கொடுத்துறாங்க. கமிஷனர் அவர் பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி சில வருஷ தண்டனை. அதோட இன்னைய நாள் வரைக்கும் வில்லி கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சு அவ பண்ற தப்புக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்களோ அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் காட்டி முடிச்சதும் வாழ்க்கை போச்சேன்னு ஜெயில விரக்தியில இருந்த பொலிட்டீஷியன் தற்கொலை பண்ணிட்டு செத்துறான். அவன் செத்துட்டான்ற நியூஸ் வில்லிக்கு தெரிய வந்து பையன் போயிட்டானேன்னு அவளும் அழுது புலம்புறா. அப்பவே போட்டோகிராஃபர் சொன்னா இல்லீங்களா, சின்ன பையனா இருக்கும் போதே, அடியே வில்லி, நீ உங்க அம்மாவோட மோசண்டி, கண்டிப்பா உனக்கு ஒரு கொடூரமான சாவுதான் வந்து சேரும்னு. உயிரோட இருக்கும் போதே பையனை இழந்துட்டு தவிக்கிறத விட வேற என்னங்க பெரிய சோகம். எப்படி அந்த சோகத்துல அவ தானா செத்துருவா. அத காட்டினதோட போலீஸ் வேலையை விட்ட ஹீரோயின் ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் ஆரம்பிக்கிறா. போலீஸ் வேலையில ஹீரோயின் கூடவே டீம்மேட்டா அந்த ஒருத்தவனும் வேலையை விட்டுட்டு ஹீரோயின் கூட வந்து சேர்ந்துட்டான். விசுவாசம். அங்க ஹீரோ சீனியர் ஜூனியர் அவங்க வந்து வெல்கம் போட, பின்னாலேயே ஹீரோயினோட டீமும் வர, ரிப்போர்ட்டர் பொண்ணும் வர, ஜாலியா செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இருக்காங்க. இங்க சீனை கட் பண்ணிட்டு சில பல நாள் கழிச்சு வந்தாங்க. சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, ஹீரோவுக்கு சூப்பர் பவர் இருக்கிறதுனால அவன் எல்லாரையும் ஸ்கேன் பண்ண முடியாது, அப்படி அவன் ஸ்கேன் பண்ணாலும் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ யாரை ஸ்கேன் பண்ணி அவன் பண்ண ஒரு தப்பை கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்கேனிங் சட்டப்படியா செல்லும்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப ஹீரோ ஒரு பொண்ணோட கொலை நடந்த இடத்துக்கு போறாரு. சீனியர் ஜூனியர் அவங்களும் அங்கதான் இருக்காங்க. செத்த பொண்ணோட புருஷன் காட்டுல இருக்க காட்டு பூச்சிங்களே அழுவும் போல, பொண்டாட்டி போயிடுச்சுன்னு அப்படி அழுவுறான். அச்சோ பாவம். ஆறுதல் சொல்லலாமேன்னு ஹீரோ வந்து அவனை தொடரப்பதாங்க ஹீரோவோட முக அமைப்பே மாறுது. அட கோப்ரா கொத்தன கொய்யாக்கா, நீ ஏன் உன் வப்பாட்டியை வச்சு உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு வப்பாட்டியை ஹோட்டல் ரூம்ல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி போயிடுச்சே நீங்க வந்து அழுது நாடகம் ஆடுறியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே அப்படின்னு ஹீரோ தப்பு பண்ணவனை போட்டு போராட்டி எடுக்க, இவன் திருந்த மாட்டாமாமா அப்படின்னு இதை பார்த்து சீனியரும் ஜூனியரும் மீண்டுமான ஒரு லுக்க போட, அதோட இவ்வளவு நீட்டான ஒரு சீரீஸ் ஒரு வழியா முடியுதுங்க. எப்படி மவுஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சதோ அதே மாதிரி மெமரிஸ்டும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் இதே ஜேர்னல்ல சீரீஸ் போடலாமா, உங்களுக்கு ஓகேவா இல்ல மாத்தணுமான்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். பிளஸ் நடுவுல எபிசோட லேட்டா போட்டதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.